இப்போ மோடி எல்லா இடத்துலையும் டிவியில் அவர் தான் 10 வருஷம் ஆள்றாருல, லட்சம் கோடி 10 லட்சம் கோடிக்கு இப்போ விளம்பரமே பண்ணிட்டு இருக்கான். எந்த டிவியை தர, பேப்பரை தர, எல்லாத்துலேயும் அவர் தான் விளம்பரம். எதுக்கு இவ்வளோ விளம்பரம்? காசு இருக்குது, மக்கள் காசு. நிறைய பேச்சு எல்லாமே தெரியும் உங்களுக்கு. எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ இடத்துல யாரோ வரட்டும், இந்த ஒரு தொகுதியில தான் நான் நிற்கிறேன். ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை, உங்களை விட்டா வேற வழி இல்லை. சரிங்களா? உங்களுக்கும் என்னை விட்டா வேற வழி இல்லை. நான் உங்களுக்கு வேலைக்காரனா உழைப்பேன். சரியா? நல்ல கழுதையா பொதி சுமப்பேன். அந்த கழுதைகளுக்கு ஓட்டு போட்டு போட்டு அந்த கழுதை வெறும் பேப்பரை உங்களுக்கு திங்க கொடுத்துட்டு அவங்க கொண்டு போய் பண வரையில கொண்டு போய் பணத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நம்மளாம் லாக்கர்ல வைக்கிறதுக்கே காசு இல்லை. லாக்கர்ல அது செருப்பால் அடிக்கணும். சிஏ கொண்டு வர்றதுக்கு இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சார்? அது சட்டம்னு ஆக்கியிருக்காங்க 5 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி. சிஏங்கிற சட்டம்லாம் தவறான ஒன்று. அது கெஜ்ரிவால் சரியா பதில் சொல்லியிருக்காரு. நீ அங்கே உள்ளவனை கூப்பிட்டு என்னடா வெங்காயம் வேலை தர்ற, இங்கே உள்ளவனுக்கே வேலை கொடுக்க முடியல, வாழ்க்கை கொடுக்க முடியல. நீ சிஏஏ யாரு? சிஏஏன்னா அது என்ன? குடியுரிமை சட்டம். குடியுரிமை. அட ஓன் குடியுரிமை என்னடா டே உச்சி குடிமை? ஓன் குடியுரிமை என்ன? நான் மதவாதம் பேசுறவன் அல்ல. அவன் இடத்துல அவன் இருந்துக்குங்க. நீ எங்கிருந்து வந்த? எந்த கைபார் போலன் கணவாய் வழியா எப்ப வந்த? இந்தியா ஒண்ணுதா? எங்க அப்பா 800 வருஷம் ஆண்டிருக்கான். என்ன அவன் ஒன்னும் கொண்டுட்டு போல. இங்க நாங்க இந்தியா எங்களது தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. அது ஒரே கொள்கை தான். மோடி கத்திக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு இடத்துலயும். என்ன மேரா பாரத், மேரா பாரத், மேரா பாரத், மேரே பரிவார். இன்னும் அது வில்லன் கூட அவ்வளவு முகத்துல பாவனை காட்ட மாட்டான். அதனாலதான் விட்டுட்டு வந்துட்டேன். முடியல, அவருக்கு ஜோடி போட்டு போட்டி போட்டு நடிக்க முடியல. இனிமேல் அந்த பக்கமே போகலப்பா, இங்கே இருந்துடுறேன். பாராளுமன்றத்தில் போய் என்ன பண்ணுமோ பிறந்து புதுசாக அதுக்கு தான் கட்டி வச்சிருக்காரு மாப்பிள்ளை. நான் போவேன், நீங்கள்லாம் ஓட்டு போட்டு ஆதரவு கொடுக்கணும். நம்பிக்கை இருந்தால் கொடுங்க. நான் உங்கள் ஓட்டை தூக்கிட்டு வேற எங்கேயும் ஓடி போக மாட்டேன். மேரா பாரத், மேரா பரிவார்னா அவர் ஏன் பாரதமா, ஏன் நாடா, அவர் குடும்பமா? உனக்கு தான் நோன்பு வச்சிருக்கீங்களா? உனக்கு தான் குடும்பமே இல்லை. இல்லை இந்தியா குடும்பம்னா எல்லாம் தானே குடும்பம். हमारा भारत बोलो, हमारा भारत बोलो, हमारा परिवार बोलो. हिंदू मुस्लिम सिख ईसाई सब सबका देश है, सबका है हिंदुस्तान. हिंदुस्तान है महान, ये है हमारा भारत, हमारा भारत महान. अपनी चुल्ले आओ, रोजा का टाइम हो गया. अल्लाह अकबर. சொல்லுப்பா. நானே போனேன்ப்பா, நானே வெக்கத்தை விட்டு சொன்னேன், போனேன், கேட்டேன், எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் மறைச்செல்லாம் பேச மாட்டேன். எந்த நாயும் கூப்பிடல, வேணாம், நான் தனியா நிக்கிறேன். ஏன்னா பயம். பொறுப்பா 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 அவருக்கு பதில் சொல்லிடுறேன்ப்பா. கூப்பிட்டாங்க, கூப்பிட்டா ஜிந்தாபாத். அவங்க பயப்படுறாங்க. மன்சூர் அலிகான்னா அந்த பயம் இருக்கணும். அங்க பயப்படுறாங்க. நான் ஒருத்தன் வந்தா இவன் நம்ம ஆட்டையை போட்டுருவான் அவ்வளவுதான் அப்படின்னு பயப்படுறாங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஆனா அவரு வரலப்பா, வந்தா நல்லதுப்பா, வரட்டும்பா, வந்தா நல்லதுப்பா. அவரு ஸ்ட்ரைட்டா செய்ய மாட்டோம்பா. நான் ஒரு மந்திரி எந்திரி ஆயிரம்ப்பா. என்னை விடுப்பா, அவருக்கு சைக்கிள் கேப்ல மந்திரி ஆயிரம்ப்பா. வேலை செய்ய வேணாம். ஆமா ஆமா, அதுதான் மத வெறி அரசியல். தேர்தல் வந்துருச்சுன்னா இதெல்லாம் நாடகம் தான் போடுறாரு. அவர் மெஷின்ல குத்தி வச்சுட்டு தான் வந்து நிக்கிறாரு. ஏப்பா, படிச்ச நாடு தானே, படிச்ச நாடு தானே, டிஜிட்டல் இந்தியா தானே. எதுக்கு 46 நாள் ரிசல்ட் படிக்கிறதுக்கு? எதுக்கு 46 நாள்? ஒரு சோத்தை தானே திங்கிறீங்க நீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? இது என்னப்பா? அது எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் ஆயிடுச்சு. அதை பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. பாத்துக்கலாம்.